அடுத்து வாசிப்போம் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்த வசனம். இப்ப இங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பக்கம் 284. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலையா? புதிய ஏற்பாட்டில். சரி வாசிமா. தேற்றி நற்கிரியிலும் சிறப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அந்த மகளுக்கு நன்றி சொல்லுவோமா. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. கண்களை மூடுவோமா. 8வது மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசணும் சொல்றார். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நீர் எங்களோடு பேசும். வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை எங்களுக்கு திட்டமாய் விளங்க செய்யும். நீர் எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். நீ சொல்ல வந்ததை, நீ செய்ய வேண்டியதை, நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை இந்த நாளில் இந்த மாதத்தில் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முற்றிலும் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சிறப்படுத்துவாராக. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த மாதத்துல நம்முடைய இருதயத்தை தேட்டுகிறார். நம்முடைய ஏன் அப்படின்னா 7 மாதத்தை முடிச்சிட்டோம், 8வது மாதத்துல வந்துட்டோம். ஒரு நம்முடைய இருதயம் இன்னும் பாரமா இருக்கலாம். நம்முடைய இருதயம் இன்னைக்கு ஒரு வேதனையாவே இருக்கலாம். நம்முடைய இருதயத்தில் இன்னைக்கு ஒரு சுதந்திரம் இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு ஆசீர்வாதம் இல்லாமையா நம்முடைய இருதயம் ஏதோ ஒரு அடைப்போ. அதுன்னா அடைப்புனா வியாதி அடைப்பு சொல்ல நான். ஏதோ மனசுல ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு காரியம் நம்மளை இருதயத்தை தாக்கி கொண்டே இருக்கலாம். நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படையா ஜெபிக்கவோ வெளிப்படையா காரியங்களை செய்ய முடியாம இருக்கலாம். அதனாலதான் ஆண்டு சொல்றது உங்க இருதயங்களை தேற்றி, உங்க இருதயங்களை தேற்றி. இந்த மாசத்துல கர்த்தர் செய்கிற ஒரு வாக்கு தத்துவம் காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் முதலாவது தேற்ற போறாராம். உங்க இருதயம் இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம இருதயத்தில் நம்ம கேட்ட காரியங்கள் நடக்கலையே, நாங்க எதிர்பார்த்த சம்பவங்கள் நடக்கலையே, எங்க எதிர்பார்ப்பு எப்ப தீரும், எங்க எதிர்பார்ப்பு எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டு சொல்ற உங்க இருதயத்தை தேட்டுகிற ஆண்டவர் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இதயத்தை குறித்து நம்ம பார்க்கலாமா. இருதயம் அப்படின்றது ஒண்ணுதான், இதயம்ன்றதும் ஒண்ணுதான். இப்போ ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. இருக்கா? பெண்களுக்கு இருக்கா? இருக்கா? ஆண்களுக்கு இருக்கா? இருக்கு. அப்படிதானே? இதயம் அப்படின்றது என்னன்னா, முதுகெலும்பு இருக்கிற எந்த மனுஷனுக்கும் எந்த மிருகத்துக்கும் இதயம் இருக்கும். முதுகெலும்பு இருக்கிற எந்த உயிரினத்துக்கும் இருதயம் இருக்கும். நமக்கு மாத்திரம்தான் இல்ல, முதுகெலும்பு இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உடலில் இருக்கிற அந்த ரத்தத்தை பம்பு செய்யறதுக்கு இருதயம் இருக்கும். இந்த இருதயம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம ரத்தத்தை என்ன செய்யுது, அது பம்ப் பண்ணி கொடுக்குது. நம்ம சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை பிரிச்சு, கெட்ட ரத்தம் நல்ல ரத்தத்தை பிரிக்கிறது எதுதான்? மாவு மில் இல்லை, இந்த இருதயம் தான். என்னது? ஏன்னா நிறைய இடத்துல மாவு மில்ல தான் எல்லாத்தையும் பிரிக்கிறான். இன்னைக்கு காய வைக்கிறதுக்கு மில்லு வந்துருச்சு, அரைக்கிறதுக்கு மில்லு வந்துருச்சு, ஆட்டுறதுக்கு மில்லு வந்துருச்சு. ஆனா நம்ம இருதயம் பாத்தீங்கன்னா ஜலிக்கிறதுக்கு மில்லு வந்துருச்சான். நீங்க கொடுக்குற மாவை கொண்டு போய் ஜலிச்சு நல்ல மாவு தனியா, உமிய தனியா எடுத்து கொடுக்கும் இன்னைக்கு மாவு மில்லு இருக்கு அப்படின்றாங்க. அப்படியா? கல்லு ஜலி அப்படி நீ ராகி எல்லாம் வாங்கி அங்கேயே கொடுத்துடலாம் மாதவனை கேட்டு. எந்த மில்லுன்னு தெரியல நமக்கு. அப்போ அங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அது நம்முடைய என்ன செய்தான், உடலுக்கு ரத்தத்தை என்ன செய்தான், பம்ப் பண்ணுதான். இன்னொன்னு இது ஒரு தசை உறுப்புன்றாங்க. இது முக்கியமான தசை உறுப்பு. இந்த 2 மார்பகத்துக்கும் இடையில தான் இந்த இருதயம் இருக்கு. எங்க இருக்கு? இந்த மார்பு அறைன்றோம் இல்லைங்களா, இந்த மார்பு அறை. இந்த மார்பு அறைக்கு இடது பக்கமா தான் என்ன செய்யுது, என்ன இருக்கு, இருதயம் இருக்கு. எங்க இருக்கு? இடதுபுறம். எங்க இருக்கு? மார்பறைக்கு இடதுபுறத்துல தான் இருக்கு. இதோட முக்கிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் இருக்கிற எல்லா பகுதிக்கும் சுத்தமான ரத்தத்தை அனுப்புமா.
சுத்தமான ரத்தத்தை அனுப்புது. ரெண்டாவது, இந்த ரத்தத்தின் மூலமாக உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்ற சத்துக்களை இதுதான் கொண்டு போய் சேர்க்குது. இந்த இருதயம் தான், நம்ம இருதயம் தான் என்ன செய்ய நமக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குது. உள்ள இருக்கிற கழிவு பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது இருதயம் தான். உள்ள இருக்கிற வேண்டாத பொருட்களை, கழிவு பொருட்களை வெளியேற்றதுக்கு உதவுது இந்த இருதயம். இதுல என்னன்னா, இது எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னா, இந்த கை முட்டி அளவு தான் இருக்குமா. எவ்வளவு இருக்கும்? இந்த முஷ்டி, இந்த கையோட முஷ்டின்றாங்க. ஒரு கையோட முஷ்டி அளவுக்கு தான் இந்த இருதயம் என்ன செய்யும். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, அவ்வளவுதான் என்ன செய்யுது. இது வந்து வாழ்நாள் முழுவதும் ஓடிட்டே இருக்கணும். இது என்ன செய்யணும், வாழ்நாள் ஒரு பாதியில நின்றுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். நம்ம மாதிரி 8 மணிக்கெல்லாம் படுத்திருக்கலாம், 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு எல்லாம் இருதயம் என்ன செய்யாது, இருக்காது. 24 மணி நேரமும் என்ன செய்யணும். அப்படிதானே? அப்படிதானம்மா? சரி, அப்போ என்ன ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். அப்போ இது அப்படிதான் கரெக்டானா நீங்க சொன்னாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் இல்லையா? இல்ல பாஸ்டர் இது ராங் அப்படின்ட்டு நிறுத்திட்டு நம்ம செய்திக்கு போயிடலாம். சரி, ஒரு மனுஷோட இதய துடிப்பு நிமிஷத்துக்கு எத்தனை டைம் அடிக்க சொல்லுங்க. இருதயம் எத்தனை டைம் அடிக்குதுங்க? 72. வெரி குட், கைத்தடிக்கு நன்றி சொல்லுங்க. 72 முறை அது வந்து அப்படி என்ன செய்யுமா, அப்படியே நாடி துடிப்பு என்ன செய்யுமா, துடிக்குதான். அடிப்புகள்னு சொல்றாங்க. 72 அடிப்புகள் அப்படின்றாங்க அறிஞர்கள். 72 முறை என்ன செய்தது, அடிக்குது. ஒரு 66 வயசுள்ள ஒரு மனுஷன் வாழ்நாள்ல ஏறக்குறை 2.5 மில்லியன் தடவை இருதயம் துடிக்குமா. இருதயம் என்ன செய்யும். இப்ப இங்க யாருக்காச்சும் 65 வயசு இருக்கீங்களா? 25 வயசு இருந்தா உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எத்தனை முறை அடிச்சிருக்கு? 2.5 பில்லியன் அந்த தடவை என்ன செஞ்சிருக்கான். அப்படின்னா என்னன்னா 100 மில்லியன், 100 கோடிக்கு சமம். அப்ப நம்ம சரீரத்துல இது வரைக்கும் எத்தனை முறை அடிச்சிருக்கு? 100 கோடி. 100 நம்ம பணத்தெல்லாம் கேட்கதே இல்லை. இப்ப இந்த ஊழல தான் கேட்கிறோம். 100 கோடி, 200 கோடி, 300 கோடின்னு. ஆனா நம்ம இருதயத்தில் இருக்கிற பல்ஸ் என்ன செய்தான், அடிக்குதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து சராசரியா 250 300 கிராம் தான் இருதயம் இருக்கு. பெண்களுக்கு எவ்வளவு இருக்கு? 250 1/4 கிலோ தான். எவ்வளவு இருக்கு? 250 300 கிராம் தான் இருக்கு. அது 9 11 அவுன்ஸ். அதோட அளவு என்னது? ஒரு 11 அவுன்ஸ் தான் இருதயம் உங்களுடைய பெண்களுக்கு. ஆண்களுக்கு 300 350 கிராம். கொஞ்சம் 50 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டார் போல. 50 கிராம். அதுக்கு தான் நிறைய கோவம் வருது, நிறைய காரியங்களா வருது இல்ல. நிறைய ஹார்ட் அட்டாக்கள் ஆண்களுக்கு வர காரணம் அதனால தான் போல. 350 கிராம் 11 12 அவுன்ஸ் எடை அந்த இருதயம் இருக்குமா. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம அது செய்திக்காக தான். வேதாகமத்துல இருதயத்தை குறித்து 1000 முறை எழுதப்பட்டிருக்கு. வேதாகமத்துல எத்தனை முறைங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதை நீங்க எழுதி வச்சுட்டா ரொம்ப நல்லது. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நீங்க சண்டே கிளாஸ் எடுத்தா சொல்லிக் கொடுக்கலாம். நாளைக்கு நம்ம ஒரு ஊழியக்காரனால என்ன செய்யலாம், கற்றுக்கலாம். சும்மா செய்தியே போகாம இந்த இருதயத்தை குறிச்சும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இன்னொன்னு, பெண்களுக்கு ஆண்கள் போலவே இருதயம் நடுப்பதில் தான் அமைஞ்சிருக்கும். ஆனா அது என்ன நடக்கும்னு சொன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமா. பெண்களுடைய இருதயம் என்னது, அந்த 2 மார்புக்கு அந்த மார்பறைக்கு பக்கத்துல தான் இருக்கும். நேர்ல தான் இருக்கு. ஆண்களுக்கு வல பக்கத்துல இருக்கு, இவங்களுக்கு பெண்களுக்கு நடுவில் இருக்கு. ஆனா இது வந்து என்ன செய்யும்னா, அந்த பக்கமா நுரையீரல் பக்கமா கொஞ்சம் சாஞ்சு இருக்கும். அந்த ஆர்ட் என்ன செய்யுமா, நுரையீரல் பக்கமா சாய்ந்து இருக்கும். பெண்களுக்கு எப்படி இருக்குமா, கொஞ்சம் அந்த நுரையீரல் பக்கமா என்ன செஞ்சிருக்கும், சாய்ந்து இருக்கும். என்ன செய்யும், சாய்ந்து இருக்கும். சரி, இந்த இருதயம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை நான் தேற்றப்பாரு. உங்க இருதயத்தை நான் என்ன செய்ய போறேன், தேற்றப்பாரு. அப்ப ஏன் இருதயத்தை தேற்றுவார் அப்படின்னா, ஆண்டவர் படைத்த படைப்பு எதுக்காகனா, ஒரு மனுஷனுடைய நல்லது காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் தான் இருதயத்தை உண்டாக்கினார். அவனுடைய ரத்தத்தை சுத்திகரிச்சு, நல்ல ரத்தத்தை ஆக்சிஜனை யாருக்கு கொடுத்துட்டு, நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டு, வேண்டாத கழிவை வெளியே என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். இதுக்காக தான் இருதயம். இதுக்காக இருதயத்தை என்ன செஞ்சிருக்காரு, உண்டாக்கி இருக்காரு. ஆனா இந்த உலகத்துல இன்னைக்கு இருதயம் என்ன செஞ்சிச்சுன்னா, வேறு விதமான சிந்தனைகளை போய், வேறு விதமான காரியங்களை போய் இருதயம் கெட்டு போய் கிடக்கு. இருதயம் என்ன செஞ்சிச்சு, கெட்டு போச்சு. ஆண்டவருக்கு இருதயம் இருந்துச்சா இல்லைங்களா? இருந்துச்சா? நல்லா தெரியுமா? இருந்துச்சா? ஆண்டவருக்கு இருதயம் இருந்துச்சா? அஸ்வின் இருந்துச்சா? இருந்துச்சு, நல்லா தெரியும். சரி, வெரி குட். எடுத்து வாசிங்களேன், வசனத்தை சொல்லியாரு. அப்போஸ்தலர் 13:22.
அப்போஸ்தலர். ஏற்படுத்தி என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்ப ஆண்டவருக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்ல? இருதயம் இருக்கா? இல்ல. ஆனா ஆண்டவருக்கு என்ன இருக்கு? இருதயம் இருக்கு. நம்ம ஆண்டவருக்கு என்ன இருக்கு? அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நல்லது, கெட்டது, ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தருகிறார். அதனாலதான் தாவீதுக்கு சொல்றாரு, தாவீதை பார்த்து, அங்கே தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது இருந்தான். அப்ப ஆண்டவருக்கு என்ன இருந்திருக்கு? இருதயம் இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன இல்ல? இருதயம் இல்ல. அதுக்குதான் ப்ரூவ் பண்ணதுக்காக இந்த வசனத்தை சொல்றேன். என்னன்னு பாருங்க, எரேமியா 3:15 எடுத்து வாசிங்களேன். எரேமியா 3:15. என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் உங்களுக்கு கொடுப்பேன். போதும். அப்ப ஆண்டவருக்கு இருதயம் இருந்திருக்கிறது. அவர் யோசிக்கிறவர், நம்மளை குறித்து பாசம் உள்ளவர், நமக்கு நன்மைகளை செய்கிறவர், நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். அப்ப நம்முடைய ஆண்டவர் இருதயம் உள்ளவர். மனிதனுடைய இருதயம் இன்னைக்கு மாறி போயிருக்கிறது. மனிதனுடைய இருதயங்கள் இன்னைக்கு மங்கி போயிருக்கிறது. வேதாகமத்தில் 1000 முறை இருதயத்தை குறித்து எதை குறித்து சொல்லுதுன்னா, மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது, இன்னைக்கு எப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம 2 காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு ஆண்டவர் நம்மளை எப்படி தேட்டுகிறார் என்பதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 23 எடுத்து வாசிங்களேன். ஃபர்ஸ்ட் எரேமியா 17:9 வாசிங்க. எரேமியா 17:9. எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா என்ன செய்து இருக்கிறது. எப்படி இருக்குதா? எல்லாவற்றையும் நம்ம உறுப்புகள் இருக்கிற, நம்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளை காட்டிலும் இருதயம் எப்படி இருக்கிறதா? எல்லாவற்றையும் பார்க்கல இருதயமே திருக்குள்ளதும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? எப்படியும் திருப்பிடலாம். நம்ம இருதயத்தை நம்ம எப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஆண்டவர் பக்கம் போனா ஆண்டவர் பக்கம் வச்சுக்கலாம். உலக பிரகாரம் போனோமா உலக பிரகாரமா வச்சுக்கலாம். குடும்பத்துக்கு ஏற்ற காரியத்துல வச்சுக்கலாம். சபைக்கு ஏற்ற காரியங்களை வச்சுக்கலாம். திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? முதல்ல இருதயம் இன்னைக்கு திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் மாறிடுச்சு. இன்னொன்னு பாரு, எடுத்து வாசிங்க. மார்க் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21-23 வரைக்கும் வாசிங்க. மார்க் 7:21-23. எப்படி எனில் பாருங்க, அங்கிருந்து உள்ள இருந்து என்னென்ன வருது பாருங்க. மனுஷுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரங்களும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். போதும். இப்ப மேல இந்த வசனத்துல எத்தனை காரியங்கள் வாசித்தீங்களா? என்னன்னீங்களா? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள எத்தனை காரியங்கள் வெளிப்படுதுங்க? பொல்லாத சிந்தனை, அப்புறம் விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காம விகாரம், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு 13 காரியங்கள் பஸ்லாம் கிறிஸ்துவங்க வீட்டுல எல்லாம் பார்த்திருக்கேன். மனிதனுடைய இருதயம்னு ஒரு படம் வச்சிருப்பாங்க. இங்க கூட இருந்துச்சா? அப்படியா? நான் இங்க பார்க்கல, நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். வீட்டுங்களுக்கு போனா என்ன செய்யும்? ஒரு டாக்ஸே போட்டிருந்தாங்க. மனிதனுடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, இதெல்லாம் எப்படி வெளியே வரும் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தா அது அப்படியே உள்ள இருக்கிறது வெளியே தெரியுது. பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரம், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இன்னைக்கு இருதயத்துக்குள்ள இப்படி எல்லாம் உள்ள போய் நம்முடைய சரீரத்தை கெடுத்திருக்க இருதயத்தை என்ன செஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இருதயம் என்ன செய்ய, எப்படி இருக்கணும்? அதை பம்ப் பண்ணிக்கிட்டு, அந்த ரத்தத்தை சுத்திகரிச்சுட்டு, அது மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்துட்டு,
அந்த கால்சியத்தை உண்டாக்கி கொடுத்துட்டு நல்லதெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்துட்டு கெட்டதெல்லாம் வெளியேற்றணும். கெட்டதெல்லாம் வெளியே. அதுக்குதான் கர்த்தர் இருதயத்தை நம்முடைய சரீரத்துல படைத்திருக்கிறார். 24 மணி நேரமும் செயல்படணும். 24 மணி நேரமும் செயல்படணும். ஆனா இன்னைக்கு உலகத்துல இத்தனை காரியங்களும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ள காரியங்களும் இருதயத்துக்குள்ள போய் இருதயம் இன்னைக்கு கெட்டு போய் இருக்கிறது. இன்னைக்கு உலக கவலை, மாம்சிக கவலை, எல்லா பிரச்சனையும் இருதயத்துக்குள்ள போய் அதை அடக்க முடியாம இன்னைக்கு வெடிக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். என்ன செய்யறோம்? இன்னைக்கு இருதயத்துல திடீர்னு சொல்றாங்க இருதயம் என்ன ஆயிடுச்சு, அட்டாக் ஆயிடுச்சு. என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்ற, அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப இருதயம் என்ன ஆயிடுச்சு? அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அத்தனை உள்ள போய் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை கெட்டு நம்ம சரீரத்தை இந்த இருதயத்திலிருந்து வர வேண்டிய நல்ல ரத்தம் போய் சேர முடியாம இன்னைக்கு எல்லாவற்றையும் தடை செய்து கொண்டு இருக்கிற காரியங்கள் இந்த பாவங்கள். இப்படிப்பட்ட பாவம் இன்னைக்கு இந்த செய்திக்காக நான் சொல்ல வரல, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்திக்கு நேரம் போக போறேன். ஏன்னா இன்னைக்கு இருதயத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறோம், இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இத்தனை காரியங்களும் நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. 13 விதமான காரியங்கள், 13 விதமான பாவங்கள் அங்கே அழகா போடப்பட்டிருக்கு. பொல்லாத சிந்தனை மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகங்கள், களவு, பொருளாசை, துஸ்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண்ணு, தூசணம், பெருமை, மதிகேடு அத்தனை உள்ள வந்ததுனால இருதயம் இன்னைக்கு கெட்டு போச்சு. இருதயம் ஒரு பக்கம் அப்படி கெட்டு போச்சு. இன்னொரு பக்கம் உலக கவலை. இன்னொரு பக்கம் என்னதுங்க? உலக கவலை. நம்மளை குறிச்சு கவலை, சம்சாரத்தை குறிச்சு கவலை, பிள்ளைகளை குறிச்சு கவலை, கணவனை குறிச்சு கவலை, குடும்பத்தை குறிச்சு கவலை. இன்னைக்கு கவலைப்பட்டு இன்னைக்கு இருதயம் கெட்டு போய் இருக்கிறது. இன்னைக்கு என்ன செஞ்சு? ஆண்டவர் மீண்டுமாய் இந்த இருதயத்தை தேற்ற விரும்புகிறார். எதை தேற்ற விரும்புகிறார்? இந்த 8வது மாதத்துல அவர் செய்கிற காரியம் என்னன்னா நம்முடைய இருதயத்தை தேட்டுகிற ஆண்டவர். இன்னைக்கு எந்த காரியம், ஒருவேளை பாவங்கள் நமக்குள்ள ஒரு பக்கத்துல குடியிருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்கள் ஒரு பக்கத்துல குடியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் இருதயத்தை தேற்றப்பா. உன் இருதயத்தை என்ன செய்யறேன்? தேற்ற. நான் எதையும் பார்க்கல, உன்னுடைய பாடுகளை மாத்துறோம், உன்னுடைய வேதனைகளை மாத்துறோம், உன்னுடைய கண்ணீரை மாத்துறோம். இந்த மாதத்துல நான் பார்த்து உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நான் எடுத்து போடுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அன்னாள் பார்க்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையில அவருடைய இருதயத்தின் ஆழங்களை மனுஷனால பார்க்கவே முடியல. மனுஷனால பார்க்க முடியல. பெரிய பணம் இருக்கு, வசதி இருக்கு, கணவனுடைய அன்பு இருக்கு, குடும்பத்துல ஒருவேளை எல்லாரும் அவள் மேல ஒரு அன்பு வச்சிருக்கலாம். அந்த அவளுடைய நாச்சியாரை தவிர மீது எல்லாமே அவள் மேல என்ன வச்சிருக்கலாம்? அன்பு வச்சிருக்கலாம். ஆனா அவளுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இன்னைக்கு வெளித்தோட்டத்துக்கு எல்லாரும் உங்க மேல அன்பு செலுத்தது போல இருக்கலாம். வெளித்தோட்டத்துக்கு அநேக காரியங்கள்ல நம்ம மேல ஒரு பெரிய பாசம் இருக்குது போல தோணலாம். இல்ல உடைக்கப்பட்டு ஒண்டியா தனிமையா கூட இருக்கலாம். ஆனா உள்ள உடைக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்றத மாத்திரம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எப்படி அறிஞ்சிருக்கிறாரு? உங்களை இனி எப்படி அறிஞ்சிருக்கிறாரு? வெளிமுகத்தை பார்த்தா உள்ளத்தினால் அங்களை அறிஞ்சிருக்கிறார். எந்த விதத்துல, எந்த இடத்துல, எந்த சூழ்நிலை நீங்க உடைக்கப்பட்டிருக்கீங்க, எந்த இடத்துல நீங்க பிற்கப்பட்டிருக்கீங்க, எந்த இடத்துல நாம உடைக்கப்பட்டு இருக்கிறோம், ஒழுக்கப்பட்டு இருக்கிறோம், இன்னைக்கு அநேக காரியங்களை சோர்ந்து போயிருக்கிறோமே, அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அண்ணால் தேவாலயத்துல போனா உட்கார்றா, ஜெபிக்கிறா, 1000 பேர் வந்திருப்பாங்க, 1000 பேர் போயிருப்பாங்க. ஏன்னா பெரிய சபை, சீலோவாம் என்பது பெரிய சபை, ஒரு பெரிய பண்டிகை நாட்கள். பண்டிகைனா எல்லாரும் எங்கதான் வருவாங்க? ஆலயத்துக்குள்ளதான். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய பண்டிகை கொண்டாட போறோம். அந்த பண்டிகைக்கு பல இடங்கள்ல இருந்து ஜனங்கள் வருவாங்க. அப்ப அண்ணாள் மாத்திரம் போய் உட்கார்ந்து இருந்தாளா? எல்லாரும் வந்திருப்பாங்க, அநேகர் வந்திருப்பாங்க, அநேகர் போயிருப்பாங்க, எல்லாரும் வந்தா போனா. ஆனா அண்ணாளுடைய இருதயத்தை ஆழத்தை கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு அதுதான் கர்த்தர் சொல்றாரு. அநேகர் வரலாம் போலாம், அநேகர் இருக்கலாம், இல்லாம போலாம். ஆனா நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உங்க இருதயத்தை நான் தேற்றுறேன்ப்பா. நீ இருதயத்துல உடைஞ்சு போயிருக்க, உள்ள உடைக்கப்பட்டிருக்குது மகனே, மகளே, உள்ள உடைக்கப்பட்டிருக்குது, நான் பார்க்கிறேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. மனுஷனால பார்க்க முடியாது. மனுஷனால 2 நுரையீரலுக்கு பக்கத்துல இந்த இருதயம் இருக்கிறது. வெளியிருந்து பார்ப்பதற்கு இந்த இருதயம் எப்படி இருக்கும்? உள்ள மறைஞ்சு இருக்கிறது. வெளியே நுரையீரல் தெரியும், இருதயம் உள்ள மறைஞ்சிருக்கும். இருதயம் உள்ள
மறைஞ்சிருக்கும். ரெண்டு அந்த ஆட்டு போல தெரியும் பாருங்க. அது என்னது? நுரையீரல். அது என்னது? நுரையீரல். அந்த நுரையீரலுக்குள்ளதான் இந்த ஆட்டு இருக்குது. இந்த ஆட்டை மனுஷனால உடனே பார்க்க முடியாது, டாக்டரால உடனே பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு. இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை நான் மாத்துவேன்றார். அல்லேலூயா. இன்னைக்கு உள்ள முடைக்கப்பட்டு வந்திருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்றேன், வெளி தோட்டத்துக்கு அல்ல, உள்ளத்தின் ஆழத்துல அண்ணாலை போல உடைக்கப்பட்டு வந்து சபைக்குள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை பார்த்து கத்த சொல்ற, உங்க உள்ளத்தை நான் தேற்றுறேன். உடைக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? பிற்கப்பட்டு வந்திருக்கீங்களா? தனிமை நேரமா? வேதனையோடு வந்திருக்கீங்களா? பாரத்தோடு வந்திருக்கீங்களா? போராட்டத்தோடு வந்திருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய இருதயத்தை நான் தேட்ட போறேன். அல்லேலூயா. வெளியே தெரியாத அநேக காரியங்களை பிற்கப்பட்டு இருக்கலாம். போராட்டத்தின் மத்தியிலே, கடன் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே, தோல்விகள் மத்தியிலே என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், என் பிள்ளைகளை எப்படி நடத்த போறேன், என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஓட்ட போறேன், இந்த புதிய மாதத்துல வந்துட்டேன், என் வாழ்க்கை எப்படி போகும் என்று சொல்லி தெரியாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்க இருதயத்தை நான் தேற்றி, உங்க இருதயத்தை தேற்றி. ஆகார் பாருங்க, வனாந்தரத்துல போய் நின்னான். என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அவருடைய இருதயத்தின் ஆழம். அல்லேலூயா. அங்கிருந்து எந்த மனுஷனும் பார்க்கல, அங்கிருந்து எந்த கிணறு தோண்டவனும் பார்க்கல, எங்க தண்ணி கொடுக்கல யாரும் அங்க பார்க்கல. நான் ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்தா. அல்லேலூயா. ஒன்னும் தெரியாத ஒரு குழந்தை அழுகிறதை தண்ணிக்காக, அந்த குழந்தையின் இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்த்தார். ஆகாருடைய குழந்தையின் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். கூப்பிட்டது ஆகார், ஆனா பார்த்தது கர்த்தர் குழந்தைய. போன வருஷம் சொன்னேன். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை தெரிகிற, நம்ம இருதயத்தின் வேதனை அவருக்கு மாத்திரம் தாங்க தெரியும். அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனாலதான் இந்த மாசத்துல சொல்றாரு, உடைய இருதயத்தை நான் தேட்ட போறேன். இருதயத்தை தேட்ட போறேன். அல்லேலூயா. அழகு உங்களை சிறப்படுத்த போறேன். உங்களை என்ன செய்ய போறேன்? உங்களை இருதயத்தை தேட்டி உங்களை சிறப்படுத்துவேன். எப்படி சிறப்படுத்துவாரா? நல்ல வசனத்தினாலும், நல்ல வசனத்தால், நற்கிரையினாலும். இந்த வருஷத்துல, இந்த 8வது மாதத்துல, ஒருவேளை மற்றவங்களுக்கு ஒரு 8வது மாதமா இருக்கலாம், உங்களுக்கு எனக்கும் எட்டி பிடிக்கிற ஆசீர்வாதத்தை எட்டி பிடிக்கிற மாதமாய் கர்த்தர் மாட்டி தருவா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இந்த மாசத்துல எட்டி பிடிக்க போறீங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வாங்க. மன பாரங்கள் முடியும். பிள்ளைகளை குறித்து வேதனையாமா, பசங்களை குறித்து வேதனையா, கணவனை குறித்து பாரமா, மனைவியை குறித்து பாரமா, எப்படி நடத்த போறேன்னு பாரமா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் மனதை நான் தேட்ட போறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல கிரியைகளை கர்த்தர் தருவா, நல்ல காரியங்களை கர்த்தர் தருவா. அல்லேலூயா. நல்ல காரியம், நல்ல வசனத்தினாலும். அடுத்து என்ன சொல்றாரு? நற்கிரியை, நல்ல கிரியை. நற்கிரியை என்ன? ஆண்டவர் நமக்கு நல்லதை இந்த மாசத்தில் தருவார். உங்க பாடுகளை மாட்டுவாருங்க. சரீரத்துல பலவீனம், சோர்ந்து போய் இருக்கிறேனே, வேதனையோடு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்க மனபாரத்தை கர்த்தர் மாட்டி போடுவா. கண்ணீரை துடைப்பதற்காகவே கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை நான் தேற்றுவேன். இருதயத்தை எந்த சூழ்நிலை உடைக்கப்பட்டிருந்தாலும் சரிமா, எந்த சூழ்நிலை உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி. ஐயா, தம்பி, பசங்க, வாலிபர்கள், உங்களை பார்த்து, வாலிப சகல உங்களை பார்த்து, ஒரு நாள் படிப்புல எழுதிக்கிற பரீட்சை கொடுத்து பயமா, கர்த்தர் உங்கள் மனதை தேட்டுவா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த மாதத்துல என்ன செய்வா? செய்வா. போராட்டங்கள் இருக்கிறது, வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கும். ஆனா நம்மளை பார்த்த வித்தியாசமா கர்த்தர் ஜனங்களை பார்க்க வைப்பா. அல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஜனங்களை ஆச்சரியப்பட வைப்பா. ஆண்டவர் சொன்னார், அந்த போதகர் மூலமாய் அந்நாளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? சமாதானத்தோடு போ. என்னது? வேற என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாரு? சமாதானத்தோடு போ, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்முடைய வேண்டுதலை கேட்கிற ஆண்டவர். நிச்சயமா இன்னைக்கு சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். உங்க பாரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த 8வது மாதத்துல உங்க தேவைகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம மற்ற காரியங்களை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை தேவை கேட்டு நேரத்துல செய்து முடிக்கிற ஆண்டவர். அதுக்குதான் முதல்ல சொல்றாரு, உங்க இருதயங்களை நான் தேற்றப்பா. நம்ம இருதயத்துல ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவா. கலக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு படபடப்போடு வந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு போராட்டத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில விரக்தியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இருதயம், அதனாலதான் அந்த ஏன் இருதயம் இருக்கான்னு கேட்டேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற யாருக்கு என்ன இல்ல? இருதயம். ஆண்டவருக்கு மாத்திரம் அவர் தான் படைத்தவர்.
இது எல்லாம் என்னது? உருவாக்கப்பட்ட படைத்தவைகள். படைத்தவைகளுக்கு என்ன இல்ல? இருதயம் இல்ல. படைக்கப்பட்ட தேவனுக்கு என்ன இருக்கு? இருதயம் இருக்கு. அவருக்கு தெரியும் நம்முடைய வேதனையை தெரியும். அல்லேலூயா. பாருங்க, 2 கல்லனை 2 பக்கம் வச்சிருக்காங்க. 2 கல்லனும் ஆண்டவரை தூசிக்கிறாங்க. ஆரம்பத்துல 2 கல்லனும் இந்த ஆண்டவரை என்ன செய்யறாங்க? ஆனா ஒருத்தனுக்கு ஞானோதயம் வருது. அவன் சொல்றான், ஏன்டா ஆண்டவரை தூசிக்கிற? அவர் பாடுபட வேண்டியன்னு ஒன்னும் இது இல்ல. ஆண்டவரை பத்தி பேசுறான். ஆண்டவர் உடனே சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னோட எங்க இருப்ப? பரதீசில இருப்ப. பாருங்க, ஆண்டவருடைய குணம் அதுதான். ஆண்டவருடைய அவருக்குள்ள அந்த இருதயம் அதுதான். பேதுரு போய் மனங்கசந்து அழுகிறான். அழுத உடனே அவர் பார்வை பார்க்கிறாரு. பாருங்க, இந்த பார்வைக்கு 1000 அர்த்தம் இருக்கிறது. எத்தனை அர்த்தம்? 1 2 என் கூட இருந்தியே, என் கூட நடந்தியே, என் கூட சாப்பிட்டியே, நீ ஏன் இன்னைக்கு இப்படி போயிட்ட? அந்த ஒரு பார்வையில பேதுரு திரும்பி வந்தான். அல்லேலூயா. அதாங்க ஆண்டவருக்கு இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்துக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தில் என்ன வேதனை இருக்கு. அல்லேலூயா. அந்த இருதயத்துக்கு தெரியும், இந்த மகன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த மகன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவனுடைய வேதனையை நான் மாத்தணும். அதுக்காக தான் இந்த உலகத்துல ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்து வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல வந்த நோக்கம் அதுதான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் உலகத்துல வந்தார். லூக்கால வாசிக்கிறோம். லூக்கால ஏன் வந்தார் தெரியுமா? இழந்து போனதை. எதை இழந்து போனோம்? ஒருவேளை நீங்க தைரியத்தை இழந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், விசுவாசத்தை இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கு மீண்டுமா தைரியத்தை கொடுத்து நான் உங்க இருதயத்தை தேட்டுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு தெய்வம் இயேசு இருக்கிறார். இயேசு இதே வாக்கு தத்தத்தை எப்போ இதுக்கு முன்பாக எப்போ பார்த்து இருக்குமா சபையில? அக்டோபர் மாசம், நவம்பர் மாசம் 23ஆம் வருஷம் நான் இந்த வாக்கு தத்தத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் நைட்டு இன்னொரு செய்தி கொடுத்தேன். இதை வச்சு இன்னொரு செய்தி கொடுத்துட்டு முடிச்சு உட்காரும் போது இவங்க 2 பேர் ஓடி வராங்க என்கிட்ட. பாஸ்டமாவும் சாமும் வந்து, பாஸ்டமா சொன்ன இந்த வசனம் ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னாங்க 23ல. நான் இங்க இன்னைக்கு காலைல வந்து சபையில அந்த வசனம், அந்த வாக்கு தத்தத்தை அந்த என்னுடைய பைபிள் எடுத்து பார்த்தேன். அந்த பைபிள் எடுத்து பார்த்தா பைபிள் அதை நான் எழுதி வச்சிருக்கேன். 11வது மாசம் 23, நவம்பர் மாசம் 23ன்னு சொல்லி அந்த என்னுடைய பைபிள்ல எழுதி வச்சிருக்கேன். டாப்ல பார்த்து பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். 1/11 23ஆம் வருஷத்துல 1/11 2017 வந்தது கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்துக்கொள்ளும். அது அந்த வாக்குத்தத்தம் வேற. உங்கள் இருதயங்களை தேட்டி எல்லா நல்வசனத்திலும் நற்கில் உங்களை ஸ்திரப்படுத்துவார் 17ல. அதே 23 நவம்பர் மாசம் 1/11 23 மாசம். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். 17ல இந்த வசனம் வரும். 2017 அந்த வசனம் வந்திருக்கு. 1/11 2017 தான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது 2017லையும் வந்திருக்கு. 2017 வந்திருக்கா? இல்ல 23. சரி, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அப்ப நீ ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் மீண்டும் மீண்டும் என்னன்னா, நம்ம இருதயத்தை தேற்றுவோம். தைரியமா இருங்க. இந்த மாசத்துல உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நற்கிரைகளால, என்ன கிரையினால? நல்ல காரியங்கள் வருங்க. நல்ல சம்பவங்கள் உங்க வீட்டுல நடக்கும். நல்ல காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எதை குறித்து கலங்கி கொண்டிருக்க உங்க இறுதி எதை குறித்து சாய்ந்து கொண்டு இருக்கிறது, அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்களுக்கு நேரா இருக்குமா இருதயம்? பெண்களுக்கு எப்படி இருக்குமா? சாஞ்சு இருக்கும். எது பக்கம்? நுரையீரல் பக்கம் சாஞ்சு இருக்குதான். அது போல நீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு அநேக காரியங்கள் ஒருவேளை நீங்க தடுமாற்றத்தோடு கூட இருக்கலாம். நடக்குமா நடக்காதா அப்படி எல்லாம் நினைக்கலாம். ஆனா நடக்கும். என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. இந்த மாசத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்க இருதயத்தின் பாரங்களை மாட்டுவாருங்க. சுருக்கமா சொன்னதுதான், இருதயத்தின் பாரங்களை மாட்டுவார். இருதயத்தின் வேதனைகளை மாட்டுவார். இருதயத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாட்டி போட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் அற்புதமா இந்த மாதத்துல நடத்த போகிறார். கண்களை மூடுவோமா? அன்னாளுடைய இருதயத்தின் பாரத்தை மாட்டி போட்ட தேவன், ஆகாருடைய இருதயத்தின் பாரத்தை மாட்டி போட்ட தேவன்.
பேதுருடைய இருதயத்தின் பாரத்தை மாட்டி போட்ட தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்கள் இருதயங்களை நான் தேற்றுவேன். உடைக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? விற்கப்பட்டு வந்திருக்கீங்களா? நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? இருதயத்தின் ஆழத்துல வேதனையோடு இருக்கீங்களா? உங்கள் இருதயங்களை தேற்றி உங்களை ஆறுதல் படுத்தி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்துல செய்து முடிப்பார். வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? முடியாது. நிச்சயமா கர்த்தர் இன்னும் ஆயுசு நாட்கள் கர்த்தர் சேர்த்து தருவா. வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். பிள்ளைகளை குறித்து கலங்குறீங்களா? கர்த்தர் அவர்களுக்கு அந்தந்த காலத்துல ஏற்ற காரியங்களை செய்து முடிப்பா. கைவிடவே மாட்டார். இதை குறித்து கலங்குகிறோம், அதை கர்த்தர் பார்க்கிறேன். ஏன்னா அவருக்கு இருதயம் இருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், என் தேவாதி தேவனுக்கு இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்தின் பாரம் நம்மளை குறித்து தெரியும். அவருக்கு இருக்கிற அந்த வேதனையை நம்முடைய இருதயத்தின் பாரத்தை எடுத்து போடுவதுதான். இழந்து போய் நிக்கிறீங்களா? வேதனையோடு நிக்கிறீங்களா? நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? இல்ல, இன்னும் ஆண்டவருக்குள்ள வளருங்க. இன்னும் ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. இன்னும் ஆண்டவர் மேல நம்பிக்கை. என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டான். இன்னும் 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 ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணுங்க, நான் நினைத்தது நடக்கும். என் இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் மாட்டுவா. என் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவரின் இருதயத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிறவர் நிச்சயமா என்னுடைய பாரத்தை மாட்டி போட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா. அறிக்கை பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் நேர்முழங்கால் படிட்டு, என் இருதயத்தை தேற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. என் இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறவர், ஆகாரின் வேண்டுதலை, அன்னாளின் வேண்டுதலை அறிந்து உதவி செய்த தேவன், எங்களுடைய வேண்டுதலுக்கும் பதில் கொடுங்க ஆண்டவரே. நாங்களும் வந்து சாட்சி சொல்லணும்ப்பா. நாங்களும் சாட்சி சொல்லணும், ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த மாதத்துல உங்க இருதயத்தின் பாரங்களை கர்த்தர் மாட்டுவோம். நேற்று இந்த செய்தி கொடுத்த உடனே ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எனக்காக தான் பேசுனீங்க. இந்த வார்த்தை எனக்கு தான். ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன், நொந்து போயிருந்தேன், பலவீனத்தோடு இருந்தேன். என் பிள்ளைகளை குறிச்சு ஒரு பாரம், என் குடும்பத்தை குறிச்சு ஒரு பாரத்தோடு இருந்தேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவர் பேசின என்ன சொன்னேன், ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறாருமா. உங்களோடு என்னோடு இந்த வார்த்தை கொண்டுதான் பேசினார். நேற்று என் உள்ளத்திலையும் அப்படியே உடைப்புகள் இருந்துச்சு. என்னுடைய உள்ளத்துல ஒரு படபடப்பு, என்னுடைய இருதயத்திலும் ஒரு வேண்டாத காரியங்கள் இருந்தது. என்ன நடக்கும் என்ன நடக்கும், எனக்குள்ளே ஒரு பாரம் இருந்தது. கர்த்தர் எனக்காகவும் கர்த்தர் நேற்று பேசினார். உங்களுக்காகவும் கர்த்தர் பேசுகிறார். நமக்காக கர்த்தர் பேசுகிறவர். இருதயத்தில் இருக்கிற தடுமாற்றங்களை கர்த்தர் எடுத்து போட்டு இருதயத்தை ஆட்டி தேட்டி அரவணைத்து சிறப்படுத்தி நல்ல வார்த்தைகளாலும் நல்ல கிரிகளாலும் இந்த மாதத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சபையும் சபை மக்களையும் எல்லாரையும் கர்த்தர் நடத்துவாராக. நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய காரம் நடத்தும். இருதயத்தின் பாரங்களை மாட்டி ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துவார். இந்த கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நடத்துவாரா. எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, வார்த்தைக்காய் நன்றி. எங்கள் மேல் அக்கறையில் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறேன். நன்றி. 8வது மாதத்துல ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை ஊட்டப்பட்டு ஒவ்வொரு இருதயத்தை தேட்டி இருங்கப்பா. உடைக்கப்பட்டிருக்கலாம்ப்பா, விற்கப்பட்டிருக்கலாம், சமாதானம் இழந்து போயிருக்கலாம், நிம்மதி இழந்து போயிருக்கலாம், பெரிய இழப்புகள், வேதனைகள், பிள்ளைகளை குறித்து பாரம், ஆண்டவரே குடும்பத்தை குறித்து பாரம், தோட்டத்தை குறித்து, விவசாயத்தை குறித்து, வேலைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து, பிள்ளையோட படிப்பை குறித்து பாரங்களோடு இருக்கலாம்ப்பா. எந்த காரியத்துல பாரமா இருக்காங்களோ அந்த காரியத்துல ஒரு விடுதலை கொடுங்கப்பா. விடுதலை கொடுங்க. நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. திக்கட்டு பிள்ளைகளுக்கு நீங்க தானப்பா தெய்வம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றிலும் குறையில்லாம நிறைவு கொடுங்க. இந்த 8வது மாதம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான மாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே.